Hello friends, welcome to Ask Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப சுவையா சோயா பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்ல இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சுடு தண்ணியில் நான் 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை ஊற வச்சு எடுத்துருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே சேர்த்துக்கோங்க. இதோடவே தின்னா ஸ்லைஸ் பண்ண 3 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோடவே 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது 3லேருந்து 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி. தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கைப்பிடி ஃபுல்லாக புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பிரியாணி மசாலா இல்லைன்னா 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, இல்லைன்னா 1 ஸ்பூன் கரம் மசாலா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பச்சை வாசனை போனதும் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணியில் ஊற வச்ச மீல் மேக்கரை நல்லா புழிஞ்சு தண்ணி எதுவும் இல்லாமல் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. ஏன்னா மீல் மேக்கருக்கு டேஸ்ட் இல்லை, இப்போ நம்ம போட்ட மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். இன்றைக்கி நான் வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசியில் தான் பிரியாணி செஞ்சுருக்கேன். அதுக்கு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். நான் 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதி வந்ததும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச சாப்பாட்டு அரிசியை இதோட சேர்த்துக்கலாம், தண்ணி இல்லாமல். இப்போ அரிசி நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்து அரிசி நல்லா மேலே வரும், தண்ணிலாம் இல்லாமல். கேஸை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. பாருங்கள், அரிசி நல்லா மேலே வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி 10 நிமிஷம் சிம்மில் வேக வைங்க. இதுக்கு விசில்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பொலன்னு சூப்பராக சோயா சங்க்ஸ் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரியாணி நான்வெஜ்க்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.